இதுக்கு மேலே எங்களால முடியாதுடா சாமி. நான் எதனால இந்த மாதிரி சொல்றேன்றத கொஞ்சம் இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேத்து நடந்த இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா T20 மேட்ச்ல போன மேட்ச் மாதிரி இந்தியா இந்த மேட்ச் சம்பவம் செய்ய போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்க கதையே மாறி போச்சு. டாஸ் வின் பண்ண இந்தியா பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல களத்துக்குள்ள வந்த சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன் டீகாக் ஒரே ஆளு 90 ரன் அடிச்சாரு. ஏடன் 29 ரன், டோனோவன் ஃபரேரா 30 ரன், மில்லர் 20 ரன், மத்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் 14 ரன் 8 ரன் அடிச்சு 20 ஓவர்ல 4 விக்கெட் இழந்து 213 ரன் அடிச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கா. இதை தொடர்ந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல களத்துக்குள்ள வந்த இந்தியா ஓபனிங் பேட்ஸ்மேனா களத்துக்குள்ள இருந்த அபிஷேக் சர்மா 17 ரன்ல அவுட், சுமன் கில் டெக் அவுட், அக்ஷர் பட்டேல் 21 ரன், சூரியகுமார் யாதவ் 5 ரன்ல அவுட், ஹர்திக் பாண்டியா 20 ரன், சர்மா 27 ரன், திலேக் வர்மா 62 ரன், மத்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் 1 2 டெக் அவுட் ஆகிட்டு இந்தியா 162 ரன்லயே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்தியா தோத்ததுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு தெரியுமா? முக்கியமான கேட்சஸ் மிஸ் பண்ணதுனாலயும், பவுலிங்ல எக்ஸ்ட்ரா ரன்ஸ் தந்ததுனாலயும், அதை விட முக்கியமா நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் பெஞ்சில உட்கார வச்சுட்டு ஆவரேஜா பெர்ஃபார்மன்ஸ் பண்ற பிளேயர்ஸ் பிளேயிங்ல வச்சிருக்காங்க. சரி ஓகே, இந்த மேட்ச் பார்த்து உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கொஞ்சம் கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.